ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மறுரூபமாகிறத நம்ம பல தடவை பல சபையில் நம்ம கேட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அநேக முறை இந்த சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ ஆண்டவர் கடியில் நாம் தேர்ச்சி அடைந்தவர்களாய், வேத வசனத்தை அறிந்தவர்களாய், பழைய ஏற்பாடு புஸ்தகத்தையும் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தையும் நம்ம அதிக வசனங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஸோ அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் இன்னும் அதிக ஆழமாய் தேவனை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இன்னைக்கு. ஏன்னா நீங்கள் அநேக முறை அநேக சபையில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்கக்கூடும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமாகன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டோட வாழ்க்கையில். அதே மாதிரி பல திருச்சபையிலையும் நீங்கள் போகிற திருச்சபையிலும் அநேக முறை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கும் நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த ஒரு முதல் 8 வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு காரியம் முதல் எடுத்த உடனே அப்படின்னா, என்னோட வீடு கட்டினது தான். நான் வீடு வாங்கும்போது ஒரு வெறும் இடமாக இருந்துச்சு. வெறும் காலியான இடம், அங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே எப்படி வரப்போகுது, ஏன்னா பிளான் போட்டு காட்டினார் இன்ஜினியர். இப்படி இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வச்சாங்க. ஃபவுண்டேஷன் வச்சாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது வச்சாங்க. போய் அந்த இடம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டர் எழுப்பி வரும்போது இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாக அவர் படம் போட்டு காமிச்சிருந்தாலும் கூட அது எப்படி இருக்குன்ற அந்த முழுமையை நாங்கள் அறியவில்லை. அது முழுதாய் முடிந்த பிறகுதான் அதோட முழுமையும் நான் புரிந்து கொண்டோம். அது எப்படி இருக்கப்போ அந்த வீடு, அந்த கட்டடம், அந்த சீலிங் எல்லாம், ஒவ்வொரு ரூமும் இங்கே பாத்ரூம் வருது, இங்கே எது வருது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தோம். அது மாதிரி தான் இந்த ஒரு அதிகாரமும் இருந்துச்சு எனக்கு நான் படிக்கும்போது. ஏனென்றால் நீங்கள் இதுக்கு முன்கூட்டிய வசனங்களில் பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் சிசேரியா பிலிப்பாய் பட்டணத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே போனோடனே என்ன யார் என்று சொல்கிறார்கள்னு கேட்குறாரு. அதற்கு சீசர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னை எலியா, என்னை எரேமியாவாகவும் யோவான் ஸ்தானனும் இல்லை தீர்க்கதரிசிகள் என்று சொன்னார்கள் என்றார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர்கள் அவங்க சொன்ன விளக்கத்தை பார்த்துட்டு அப்போ பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, நீ தான் மெசியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த வெளிப்பாடு உனக்கு உண்டானது அல்ல, மேல் கர்த்தரத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு ஆண்டவர் அவர்கிட்ட சீசர்கிட்ட விளக்கிடுறாரு, இதை நீ இந்த வெளிப்பாடை யார்கிட்ட போய் நீ சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடித்த பிறகு அவர் மெசையா பாடுபட்டு அவர் மரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு சீசர்களுக்கு. அப்போ வெளிப்படுத்த உடனே பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஆண்டவரே நீங்க மரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேதுரு தடையா போறாரு. அப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே சொல்லிட்டு அவருக்கு விளக்கப்படுத்துறாரு. நான் பாடுபடணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நான் மட்டும் பாடு அனுபவிக்க மாட்டேன், நீங்க என்னை பின்பற்றவர்களும் நீங்கள் பாடு அனுபவிக்க போறீங்க, பின்பற்றணும்னா நீங்களும் சிலுவை சுமந்து வரணும் அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிக்கிறார். இந்த விளக்கத்தை தான் போன வாரம் பார்த்தோம். அந்த சிலுவை சுமந்து வர்றது என்னன்னா, நீங்களும் பாடுகளுக்கு உள்ளாகப்படுவீங்க, நீங்க பாடுகள் மத்தியில் இருப்பீங்க, உங்களை நிந்திப்பார்கள் மக்கள், ஏன்னா நீங்க என்னை பின்பற்றி வருவீங்க. இதுதான் கடந்த வாரம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இப்ப நம்ம பார்க்க போற இந்த அதிகாரம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறது 3 புஸ்தகம்ல இருக்குது. மத்தேயு சுவிசேஷ நூல், லூக் சுவிசேஷ நூல், மார்க்கு சுவிசேஷ நூல். இதை ஒன்று கூடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அநேக வசனங்கள் பார்ப்போம். இடையில ஜோக் சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு டீச்சிங், அதனால ஜோக் சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கார், அதை பார்க்கலாம். இந்த ஆண்டவர் மறுரூபம் ஆகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரோட மகிமையை காட்டுறது. இந்த செர்மனுக்கு ஒரு டைட்டில் வைக்கலான்னு யோசித்தேன், காட்ஸ் க்ளோரி அப்படின்னு வைக்கலான்னு, ஆண்டோட மகிமை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மகிமையின் மேல் மகிமையாக தோணுச்சு எனக்கு. நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை படிக்கும்போது மகிமையின் மேல் மகிமை. நீங்கள் சர்மன் முடிஞ்ச பிறகு உங்களோட இருதயத்திலிருந்து நீங்களே ஒரு உணர்வுக்குள்ளாக தள்ளப்படுவீங்க, இது உண்மையிலே பிரதர் மகிமைக்கு மேல் மகிமையாக இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த மார்க் 8ஆவது சுவிசேஷன் பார்த்து நான் வெளிப்பாடு கொடுத்தேன், ஓய்வு கொடுத்தேன்ல, அது எப்படின்னா ஒரு அடிப்படை இந்த இடத்துக்கு. ஏன்னா நீங்கள் வெறும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை கூட்டு மலைக்கு போனாரு, மலையில மறுரூபம் ஆனார்னு மட்டும் பார்த்தோம்னா அது ஒரு கோர்வையான பிக்சர் கிடையாது. இந்த முழுமையான பிக்சர் நீங்க 8ஆவது சுவிசேஷன் நடந்து வர்றதை நீங்க முழுமையா பார்க்கும்போது தான் அந்த கம்ப்ளீட் பிக்சர் நீங்க புரிஞ்சுங்க. அதனால தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்தேன், நீங்க புரிந்து கொள்வதற்கு, முழுமையா புரிந்து கொள்வதற்கு. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். இதை நம்ம எப்படி என்னோட தாட், நான் இந்த வசனங்கள்ல இந்த 8 வசனங்கள் தான் நான் முக்கியமாக எடுத்தேன். இந்த 8 வருஷங்கள்ல நான் பார்க்கும்போது எனக்கு the train of thoughts, how I'm going to organize my thoughts, நான் எப்படி இதை பார்க்கலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஆன்லைனில் பார்க்குறவங்க தவறாக எண்ணிக்க வேண்டாம். இங்கிலீஷில் இருக்கிறனால, அமெரிக்காவில் இருக்கிறனால நாங்கள் பேசுகிறோம். கம்பேர் டு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் மிக்ஸ் பண்ணியே பேசுகிறேன். பட் டோன்ட் லீவ் த கான்டெக்ஸ்ட். நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை விட்டுக்கிறாதீங்க.
முடிந்த அளவுக்கு நான் தமிழ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முதலாவதாக டைமிங் ஆஃப் த மிரக்கிள், எந்த டைமில் நடக்குது. ரெண்டாவதாக த கம்பேனியன்ஸ் ஆஃப் த மிரக்கிள், ரெண்டாவது பார்க்க போகிறது. மூணாவது த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த மிரக்கிள். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டைமிங் ஆஃப் த மிரக்கிள், செகண்ட் கம்பேனியன்ஸ் ஆஃப் த மிரக்கிள், மூணாவது ரெஸ்பான்ஸ் ஆஃப் த மிரக்கிள். இந்த அற்புதங்கள் ஆண்டவர் மறுரூபமாகிறதுல இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 8வது வசனம் இருக்குல்ல, மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 8. உடனே அவர்கள் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு யாரும் காணவில்லை. நாமளும் இந்த வசனத்தை பார்க்கும்போது 8 வசனம் பார்க்கும்போது அவர் ஒருவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அவங்க தப்பா வசாலும் பரவாயில்ல, நான் தப்பா வசாலும் பரவாயில்ல, பட் லெட்ஸ் ஆல் அவர் ஐஸ் வி ஃபோக்கஸ் அப்பான் ஹிம். ஆமென். முதல் வசனம் வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தங்க தமிழ் எடுத்தவங்க வாசிங்களேன். 1ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், ஆமென். இங்க இருக்கிற சீசர்கள் யாரும் மரணத்தை ருசி பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. என்ன என்றால் இதுதான் முதல் வசனமே ஒரு வாக்கு தத்துவத்தோட வருது. ஆனா என்ன வாக்கு தத்துவம்? இங்க இருக்கிற சீசர்கள் எல்லாருமே மரணத்தை ருசி பார்க்க மாட்டீங்க, தேவனோட மகிமையை காண போறதுக்கு முன்னாடி நீங்க யாரும் மரணத்தை ருசி பார்க்க மாட்டீங்கன்னு. ஆனா இந்த வசனம் தான் மோஸ்ட்லி தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் இது 2ஆம் வருகையை குறிக்கிறதும், சிலர் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சு. ஏன்னா இப்ப 2026 ஆயிடுச்சு, தேவனோட ராஜ்யம் வந்துருச்சு, சீசர்கள்லாம் இன்னும் உயிரோடு இல்லைல்ல, சீசரெல்லாம் மறிச்சிட்டாங்களே, அப்ப இந்த ஆண்டவராய தீர்க்க வசனம் நிறைவேறலையா அப்படின்னு இந்த வசனத்தை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற சீசர்கள் மறிக்க மாட்டாங்க தேவனோட மகிமையை காண்பதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சீசரெல்லாம் இப்ப உயிரோட இருந்துக்கணும்ல, தேவ மகிமையை வந்துருச்சே, ஆனா சீசரெல்லாம் மறிச்சிட்டாங்களே, அப்ப தவறா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாமா? பட் த கிளாரிட்டி என்ன அப்படின்னா, நீங்க நல்லா வசனத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷ நூல் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வசனம் பார்க்கலாம். இந்த வசனத்தை 3 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 3 சுவிசேஷ நூல்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 பார்த்துட்டோம்ல. இப்ப மத்தேயு சுவிசேஷ நூல் 16ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷ நூல் 16:28. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்ப அதே மாதிரி லூக் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 27. இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனோட ராஜ்யத்தையும் காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த 3 இடங்களையும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க பார்க்க மாட்டீங்க, ஆண்டவரை மறிக்க மாட்டீங்க, தேவனோட வல்லமை பார்க்க போறதுக்கு. இதை சொல்லி முடிச்சுட்டு 6 நாளுக்கு அப்புறமேட்டு தான் சீசர்களை கூப்பிட்டு மலைக்கு மேல போறாரு. இந்த காரியம் நடந்தது மலை மேல போறதுக்கு முன்னாக நடந்த காரியம். இதை விட்டுறாதீங்க, இதுதான் கருப்பொருள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூப்பிட்டு மலை மேலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம். ஓகேவா? அதாவது நீங்க மகிமை பார்க்க போறதுக்கு முன்னாடி மறிக்க மாட்டீங்கன்னு சொல்லி. ஆனா அந்த மலை மேல போன பிறகு ஆண்டவரோட மகிமையை காமிச்சிட்டாங்க. தட் இஸ் த ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் த ப்ராமிஸ். புரிஞ்சுதா? ஸோ ஆண்டவர் மறுரூபம் ஆகி அவருக்கு தேவ மகிமையை வெளிப்படுத்தினார் அவங்க 3 பேருக்கு சீசர்களுக்கு. அதனால வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு. அதனால நிறைவேற்றாம இல்லெல்லாம் கிடையாது. இதை தவறா புரிஞ்சுக்கிறாதீங்க. ஆமென். ஸோ நம்ம இப்போ அதுக்கடுத்து பார்க்க போறதுக்கு என்னன்னா, the first பாயிண்ட் என்ன? த டைமிங். இந்த டைமிங்கை பார்க்க போறோம். ஏன் இப்போ ஆண்டவர் சீசர்களை கூப்பிட்டு போய் இந்த மகிமையை காட்ட விருப்பப்படுகிறார்? வை நவ் அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? சீசர்கள் கிட்ட ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாரும் என்ன சொல்றாரு, நீங்க பாடுபட வேண்டும், நீங்க எனக்காக என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா நீங்க பாடுபடுங்கன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நானும் மரிக்க போறேன்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெத் இஸ் நாட் த எண்ட்.
நான் மறுரூபமாகி மரணம் தான் நீங்க முடிவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மரணம் ஒரு முடிவு அல்ல. மரணத்துக்கு பிறகு நீங்க உயிரோட இருக்க போறீங்க, மறுவாழ்வு உண்டது அப்படின்னு சொல்லி காட்டுவதற்கு தான் இந்த காரியத்தை பண்றாரு. இந்த டைமிங் ஓகேவா? அவங்களை ஆண்டவருக்கு புரிய வைக்கிறதுனா, நீங்க மரித்த பிறகு தேவனோட ராஜ்யம் இருக்கும், தேவனோட ராஜ்யத்துல நீங்க இருப்பீங்க, மகிமையில நாங்க இருக்க போறோன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் அதை செய்யறாரு ஆண்டவர். புரியுதா? தட்ஸ் வாட் ஹி இஸ் டூயிங் இட். இதைத்தான் பார்த்த பிறகு பேதுருவும் எழுதுறாரு. நீங்க இந்த மகிமை அவங்களுக்கு அப்ப புரியல. ஆண்டவர் வந்து அப்பியர் ஆகி அவங்களுக்கு மறுரூபமாகி காட்டுறாரு, உங்களுக்கு மரணத்துக்கு அப்புறமேட்டு இருக்கும், நான் மரணம் ஒரு முடிவல்ல, நான் மறிச்சாலும் திருப்பி 3ஆம் நாள் உயிர் தெழுதி வருவேன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆதாரமா நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் இதே காரியத்தை எழுதுவாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 16-18. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வாசிங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றியவர்களாக. பேதுரு என்ன சொல்றாரு? கட்டுக்கதைகளை நான் பின்பற்றல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சொல்றாங்கல்ல, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பீட்டர் ஹஸ் சீன் இட். அதனாலதான் அந்த பார்த்த காரியத்தை திருப்பி இங்க எழுதுறாரு. வாசிங்க சிஸ்டர். அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அன்றைக்கு அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு வாழ்வு இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கு. ஏன்னா நீ பயப்படாதீங்க, நீங்க பயந்து போயிருப்பீங்க, நான் மறிக்க போறேன்னு சொன்னோன்னே உங்களுக்குள்ளாக இருந்து லீடர் செத்து போயிட்டாருன்னா சந்தோஷமா இருப்பாங்க? அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க தான் பின்பற்றி எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது அவர்களை தேற்றுவதற்கும் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற மன குழப்பத்தையும் கிளியர் பண்றதுக்கு அன்றைக்கு சீசர்கள்கிட்ட பண்ணாரு. அதே மாதிரி இன்றைய சீசர்களாக நீங்களும் இதை குறித்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்காண்டி ஆண்டவர் பண்றாரு. ஏன்னா இன்றையும் நீங்களும் அஷூரன்ஸ். சி மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபியர் இஸ் டெத். கேட்டுக்கொண்டிருக்கவங்க எல்லாருக்குமே மரணத்தை கண்டா ஒரு பயம் வரதான் செய்யும். ஆனா நீங்களும் தேடி அடிச்சுக்கோங்க, ஆண்டோட ராஜ்யத்துல நீங்க எல்லாரும் மரித்தாலும் உயிரோடு எடுக்கப்படுவீங்க, ஆண்டோட இருக்க போறீங்க. அந்த கான்பிடன்ஸ் பேதுரு அதை பார்த்து தான் இங்க எழுதுறாரு. திருப்பி அங்க பேதுரும் எழுதுறாரு, இதை கேட்கிற நீங்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நீங்க சாட்சியாக வாழுங்க. ஆமென். இந்த மார்க் சுவிசேஷ நூல் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமே. மார்க் சுவிசேஷன் 9ஆம் அதிகாரம் வசனம் 2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மறுரூபமானார் என்ற வார்த்தை இருக்குல்ல, அதோட ஒரிஜினல் கிரீக் வேர்ட் இஸ் கால்ட் மெட்டமார்பிசிஸ். சிலர் நினைக்கிறாங்க சும்மா அப்படியே ஆண்டவர் லைட் அப்படி மாறினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. ஒரு இட்ஸ் a மெட்டமார்பிசிஸ் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு கம்பளி பூச்சி இருக்குல்ல, கம்பளி பூச்சி எப்படி ஒரு பட்டர்ஃப்ளையா மாறுதுல, அது போல ஆண்டோட முகம் மாறுச்சு. இட் ஹாஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஒரு caterpillar, how a caterpillar transforms to a butterfly, in the same way our Lord Jesus Christ, his face and everything got transformed in front of them. அப்படி மறுரூபமாச்சு. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, நீங்க அதுக்கு முன்ன 3ஆம் வசனம் வாசிங்களே, அப்படி மறுரூபமாகுது. அவர் முகம் எப்படி இருந்துச்சுன்னு எழுதி வாசிங்களே. 3ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்க கூடாதாக வெண்மையாய் பிரகாசித்தது. அவ்வளோ பிரைட்டா இருந்துச்சு அப்படி எழுதுறாரு. தட் வாஸ் சோ பிரைட். தென் திங்க் அபவுட் இட். நம்ம அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கும்போது அப்படி இருக்க போறது நம்மளுடைய காரியம். ரைட்டா? இதே இதை நீங்க மத்தேயு சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரம் வசனம் 2 அவர் எப்படி எழுதுறாரு பாருங்களேன். மத்தேயு 17:2 அவர்கள் முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அங்க அவர் ஆடையை பத்தி பேசுறாரு. இங்க மத்தேயு சுவிசேஷம் எழுதும்போது அவரோட முகம் சூரியனை போல் பிரகாசித்ததுன்னு எழுதுறாரு. அதே மாதிரி லூக் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, லூக் 9ஆம் அதிகாரம் வசனம் 29 பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் மாறிடுது. It changed. The appearance of his face got changed.
இப்ப நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரை பார்க்கும்போது அவரோட முகம் அவ்வளவு வெளிச்சமாக இருக்கு, சூரியனை காட்டிலும் பிரகாசமாக இருக்கு. அப்ப நீங்க ஸ்டாண்ட் அட் ஹிஸ் ஃபேஸ். நம்ம எல்லாரும் பார்க்கும்போது சரி ஒரு வசனம் எழுதுறேன். 2 தெசலோனியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் வசனம் 10. 2 தெசலோனியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. ஆங்கிலத்தில் 9ஆம் அதிகாரம், ஆனால் இங்கிலீஷில் வந்து தமிழில் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். தமிழில் 9ஆம். நீ கரெக்டாக தான் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் எங்களோட சாட்சியை அவர் வரும்போது நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இங்கிலீஷ்ல you will be marvel to look at him, to look at the face of God when our Lord comes. அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்கும் நீங்கள் அவரை பார்க்கும்போது. and you all be so much excited. எப்படி இருக்க போறார் ஆண்டவர், என் தேவன், நான் இவருக்காண்டி தான் இவனை வாழ்நாள் முழுதும் காத்துட்டு இருந்தேனே, அவர் முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்கு. அப்படி இருக்குமா அவரோட முகம்? இதுல நீங்க வாசிக்கும் போது மத்தேயு மார்க் எழுதின காரியத்தை பார்த்தோம். மத்தேயு மார்க் எழுதின ஒரு காரியத்தை லூக் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாரு. அதனால லூக் எழுதின விஷயத்தை முழுதா திருப்பி வாசிங்க. லூக் 9ஆம் அதிகாரம் வசனம் 29. அவர் மட்டும் இந்த பாயிண்ட் எழுதியிருப்பார், யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. எப்ப மாறிச்சான்? லூக் ஆல்வேஸ் ஆட்ஸ் மோர் திங். அவர் ஜெபம் பண்ணுகையில் லூக் மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும் கூட அவர் ஜெபம் பண்ணிக்கிறார் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவர் மறுரூபம் ஆனார் எழுதியிருக்கிறாங்க. ஸோ வென் ஜீசஸ் காட் டிரான்ஸ்ஃபிகர்ட், அவர் மறுரூபமானது எப்பன்னா அவர் ஜெபம் பண்ணுகையில் அந்த மறுரூபம் நடந்துச்சு. இட் இஸ் நாட் அ டீடைல், இட் இஸ் ஆல்சோ அ பிரின்சிபல். இது ஒரு சும்மா ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கப்படலை. நாம் நினைச்சுக்கிறோம் இது வந்து சும்மா ஒரு 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 இன்னும் கூடுதல் புரிதலுக்காண்டி கொடுக்கப்படுது அல்ல, ஒரு பிரின்சிபலாக பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாமும் இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கும் இதுக்கான ஒரு சர்டன் லெவல் ஆஃப் மகிமை கொடுக்கப்பட்டிருக்கு. we all also have the similar kind, not to the level what our Lord got it, but நமக்கும் இப்படிப்பட்ட மகிமை கொடுத்துருக்கு. என்ன ரொம்ப தான் பார்க்குறீங்க சிஸ்டர்ஸ்? ஜெரின் சிஸ்டர் இன்னைக்கு தான் ஜபத்தில் எடுத்தாங்கல்ல. அண்ணால் எப்படி முகம் மாறினது? அவள் தேவையோட ஆண்டவரிடம் போனால், அவள் வருத்தத்தோடு போனா, ஆனால் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடம் அவள் வைத்தால, அந்த ரிக்வஸ்ட்டை வைத்த பிறகு அவள் முகம் மாறிற்று. வேத வசனத்தை விட்டுறாதீங்க. நீங்களும் ஆண்டவரோட தேவையை அறிந்து நீங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே என் தேவையை நீங்க வைக்கும் போது ஆண்டவர் உங்களோட இடைபடுவார், ஆண்டவர் உங்களோட பேசுவார். நான் உனக்கு என்ன சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தும் போது அதை நீங்க அறிஞ்ச பிறகு உங்கள் முகம் மாறிடும். யூ கெட் த கான்ஃபிடன்ஸ். நீங்க ஒரு வசனம் கொடுக்குறேன், அதை நீங்க பாருங்க. சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனம் 4-5 வாசிங்களேன். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனம் 4-5. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் வசனம் கொடுக்கும் போதும் எழுதும் போதும் எப்படி எழுதுனாலும் நோட் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த வாக்கு தத்துவம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது எடுத்து வைக்கும் போது 5ஆவது வசனம் மட்டும் தான் வைப்போம், 4ஆவது வசனம் சேர்த்து வைக்க மாட்டோம். அவரை நோக்கி பார்க்கும் போது எங்கள் முகம் வெட்கப்பட போவதில்லை அப்படிதான் வைப்போம். கரெக்டா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க வைக்கும் போது எல்லாமே என்ன பண்றாங்க? ஏன்னா அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஆண்டவர் என் முகத்தை, அவரை தேடினவருக்கு அவர் முகத்தை பார்க்க, அவர் முகத்தை வெட்கப்பட போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா 4ஆவது வசனத்தை விட்டுறோம். 4ஆவது வசனம் என்ன? கர்த்தரை நான் தேடினேன். யூ ஹாவ் டு ஷவுட் லார்ட். நீ ஆண்டவரை தேடணும். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஆனா உடனே ஜெபம் மட்டும் பண்ண முடியுது. ஆண்டவரே எங்கள் முகம் வெக்கப்படாமல் போகுது அப்படின்னு ஜெபம் மட்டும் பண்ணுவது. எந்த சொந்தக்காரங்க முன்னாடி என் முகம் வைக்கப்பட்டுச்சோ அந்த சொந்தக்காரங்க முன்னாடியே என் முகத்தை காட்டுங்க. போது நீ ஆண்டவரை தேடினியா? ஆண்டவரை நீ தேடுறதே கிடையாது, ஜெபம் பண்றதே கிடையாது. வேத வசனமே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் படிக்கிறதே கிடையாது. நம் இந்த வெள்ளிக்கிழமை கூட எடுத்த வாசனை என்ன? மோசே பரோ ராஜா கிட்ட போய் கேட்கும் போது என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க சொன்னா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசே கிட்ட நீ போய் பேரோ கிட்ட போய் கேளு, என்னன்னு சொல்லி என் பிள்ளைகளை கூப்பிட்டுவான்னு சொல்லி கேட்க சொன்ன என்ன சொன்னாரு? யாத்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. யாத்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எதுக்கு அவங்கள வெளியே விடுவிக்க சொன்னாரு? எனக்கு ஆராதனை செய்யறதுக்கு. கானானை கூட்டு போறேன் சொன்னாரு அவரு. மோசே போய் சொன்னது கானான் தேசத்துக்கு கூட்டு போறேன், அங்க பாலும் தேனும் ஓடும், அந்த தேசத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. என்னை ஆராதிக்கிறது கூட்டுவா, என்னை வர்ஷிப் பண்றது கூட்டுவா. யூ அடோர் ஹிம். தட் இஸ் ஃபர்ஸ்ட். ஆசீர்வாதம்ன்றது செகண்டரி. ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் மட்டும் போதும் பிரதர். இன்னைக்கு ஒரு பிரதர் வச்சிருக்கேன், என் சொந்தக்காரப்பாங்க தான் வச்சிருக்காங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, ஹவு டு கெட் ஆல் த பிளெஸிங்ஸ், ஃபைனல் பிளெஸிங்ஸ். ஆசீர்வாதம் மட்டும் தான் வேணும், ஆண்டவர் தேவையில்லை. பாடினால் மாத்திரம் போதாது, நீ மாத்திரம் போதும் என்று அன்றாட வாழ்க்கையிலையும் எவ்ரிடே யூ நீட் டு ஹாவ், ஐ எம் டிபெண்ட் அப்பான் யூ. நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது. நீங்க யூ ஹாவ் டு சவுட் லார்ட். when you ask for God, God reveals him. நான் உன் மூலமாக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், how I'm going to do through you. நீ கேட்கிற கேள்விக்கு நான் உனக்கு இப்ப பதிலளிக்கல, ஆனா எப்படி பதிலளிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் விளக்கப்படுத்துவாரு. அது உங்கள் முகத்தை மாற்றும். யூ கெட் த கான்பிடன்ஸ். எஸ், என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு கர்த்தர் பதிலளிப்பார். அது இப்படி சரி, அதுக்கு நோவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் he is going to give me a better one. அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு நீங்க அந்த பிரச்சனையை பார்க்குற விதமே மாறிடும். யூ கெட் த கான்ஃபிடன்ஸ். ஆமென். நீங்களும் சீசர்கள் மாதிரி தூங்கிறாதீங்க. ஏன்னா லூக்ல எப்படி எழுதியிருக்காருன்னா, ஆண்டவராக இயேசு மறுரூபம் ஆகும்போது, லூக் சுவிசேஷனும் நீங்க நானே வாசிடுறேன், 9ஆம் அதிகாரம் வசனம் 32, பேதுருவும் அவன் கூட இருக்கிறவர்களும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள். இந்த வசனத்தை கேட்கிறவங்க நீங்களும் நித்திரை மயக்கமா இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆவியில உற்சாகத்தோடு கர்த்தரையை பார்த்து கொண்டு நீங்க ஆண்டவரை தேடுங்க. ஆமென். இதுதான் முதல் பாயிண்ட் நான் பார்த்தது. The timing of Jesus, the timing of this miracle proves us that you get the confidence. Death is not the end. மரணம் ஒரு முடிவல்ல, மரணத்துக்கு பிறகு நமக்கு வாழ்க்கை இருக்குன்றது அவங்களுக்கு காட்டும் விதமாக ஆண்டவர் செஞ்சார். ஓகேவா? ரெண்டாவதாக the companion of the miracle. பேதுருவும் யாக்கோபும் இந்த 3 பேரை மட்டும் ஆண்டவர் அழைக்கல, கூட 2 பேரையும் மலைக்கு மேலே கூட்டு போறாரு. யாரு? எலிஜா, மோசஸ். இவங்க 2 பேரையும் கூட்டு போறாரு. பார்க்கலாமா? மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம். வசனங்களை ஏன் திருப்பி பார்க்க சொல்றேன்னா, நீங்க அதை பார்க்கும் போது இன்னும் ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளலாம். மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது மோசேவும் எலியாவும் இயேசுவுடன் பேசுகிறவர்கள் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆமென். மோசஸும் எலிஜாவும் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோடும் பேசுறத காணப்பட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் இருக்காங்க. ஆனா ஏன் மோசஸ் அண்ட் எலிஜா? ஐ வாஸ் ஆஸ்கிங் இன் மை மைண்ட், ஏன் தாவீதை கூட்டு வந்துருக்கலாமே, ஏன் ஆபிரகாமை கூட்டு வந்துருக்கலாமே, விசுவாசத்தில் தேர்ந்தவராக இந்த ஆபிரகாம் வந்திருக்கலாமே, ஏன் மோசே, ஏன் எலிஜா? why those 2 people அப்படின்னு கொஞ்சம் நான் ஆராய்ந்து கொண்டேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இது சிலர் நினைக்கலாம் இது ஒரு ஆக்சிடென்ட்டா அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படி கிடையாது. இட் இஸ் a staged, it is a pre-planned one that those 2 people has to come. அவங்க 2 பேரும் அவங்க அப்பியர் ஆகணும்ன்றத ஆண்டவர் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் சில காரியங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு 4 points proves that one. Okay, not 1 point. I want to talk to you on 4 points. ஏன் Moses and Elijah appeared? ஓகேவா? முதல் காரியம், the first thing that I want to tell you is, மோசே and எலிஜா வந்ததுக்கான காரணம் என்னன்னா, it proves the identity of Christ. தேவன் யார் என்று காட்டுவதற்காகத்தான் அவங்க 2 பேரும் வராங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அன்றைய காலத்துல பரிசேயர்கள் இருக்காங்கல்ல, பரிசேயர்கள் வேதத்தை அதிகமாய் தெரிந்து கொண்டவர்கள், வேதத்தை முழுதும் படித்தவர்கள். அவங்களுக்கு என்னன்னா மோசே தான் பெரியவர். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 26. யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 26. ஜான் சாப்டர் 9 verse 26. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு குருடனோட கண்களை திறக்கிறார். திறந்து முடிஞ்ச பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த பரிசேயர்களுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன்,
நாங்கள் மோசேயுடைய சீஷர். நீங்க யாரு? அவருடைய சீசர்கள். ஆனா நாங்க யாரு? பரிசேயர்களுக்கு யாரு? நாங்க மோசேயோட சீசர்கள்ப்பா, நாங்க மோசேயை பின்பற்றோம், நாங்க அவரை தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நம்ம அந்த சிசரியா பிலிப்பாயில பார்த்தோம்ல, நாங்க எலைஜாவே அப்பியர் பண்றாருன்னு. அப்ப இது எலைஜாவும் இங்க அப்பியர் ஆனாரு. ஏன்னா சீசர்களுக்கு ஒரு தெளிவுற்றாரு. நீங்களும் நினைச்சிடக்கூடாது நான் யாருன்னு கேட்கும் போது மற்றவரோட ஒப்பீனியன் என்ன, யோவான் ஸ்தானன், எலைஜா, எரமையா ஆர் மோசஸ் தீர்க்கதரிசி, இவங்கள ஒரு ஆளா நீங்க இருப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் திட்டவட்டமாக சீசர்களை, நாட் ஓன்லி ஐ வாண்ட் டு கிளாரிஃபை வித் ஸ்கிரிப்சர், நான் வார்த்தையின் மூலமா கிளியர் பண்ண விருப்பமில்ல, அவங்க 2 பேரையும் உங்க கண் முன்னாடி கூட்டி நிப்பாட்டி நான் தான் மெஸ்ஸியான்னு காட்டுறேன். இப்போ உனக்கு கிளியரா இருக்கா? தீர்க்கதரிசியான மோசே இங்க நிக்கிறாருப்பா, இங்க எலியாவும் நிக்கிறாருப்பா, நான் தான் மெஸ்ஸியா. டு அஷ்யூர் ஹிம் தி ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதாக அவரோட சாட்சி, டெஸ்டிமனி ஃபார் கிரைஸ்ட். ரெண்டாவது பார்க்கலாம். இங்க முதல் ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் அந்த எலைஜா தீர்க்கதரிசி 2 பேரையும் காமிச்சாரு. டெஸ்டிமனி ஆஃப் கிரைஸ்ட்ல மோசே தான் நீங்க பின்பற்றீங்க, ஆனா அந்த மோசேவும் என்னை தான் காட்டுறாரு. மோசே அப்பியர் மட்டும் ஆகல, மோசே ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரோட பேசும்போது மோசே என்ன சொல்றாரு? மோசேயோட கான்வர்சேஷன் என்னன்னா, இட் இஸ் நாட் தட் மோசஸ் இஸ் கிரேட்டர், மோசஸ் இஸ் பாயிண்டிங் டு ஜீசஸ். ஏன்னா நான் வேதவசனத்தை சொல்லியிருக்கேன், நீ என்ன ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவரோட சத்தியத்தை நீங்க கேளுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன், அவர் தான் இவர் அப்படின்னு பாயிண்ட் பண்றாரு. a testimony that proving that he is a messiah. That is the second point. One is identity of Christ, second is testimony of Christ. ரெண்டாவது. மூணாவது காரியம் the ability of Christ. ஏன் அப்படின்னா, மோசேவும் எலியாவும் அப்பியர் ஆகும்போது அவங்க 2 பேருக்கு முன்னாடி இறந்துட்டாங்களா? இறந்து ரொம்ப வருடம் ஆயிடுச்சா? மோசே இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா? ஸோ அப்பியரிங் பிஃபோர் தெம், அதாவது மோசே திருப்பி அவருக்கு முன்னாக வருவது, நீங்க மரித்த பிறகும் நீங்க என்னோடு ஆண்டவரோட ராஜ்யத்தில் நீங்க இருப்பீங்க, என்னோடு கூட இருந்து நீங்களும் ஆள பிறந்தவளா இருப்பீங்க அப்படின்னு காட்டுவதற்காக. See, it is not that after death you will have life. Not only that, ability is after the resurrection, during the kingdom of God, you also will reign along with me. இப்ப மோசேவும் எலியாவும் எப்படி நம்மளோட கூட இருந்தாங்களோ அதே போலவே நீங்களும் இருப்பீங்க, நீங்க ஆள போறீங்க அப்படின்றது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறது தான். ஸோ சீசர்களாகிய நீங்க பதட்டப்படாதீங்க. Don't think that I'm going to die, but I'm going to rise again. I'm going to come back and I will be there along with me. எப்படி இப்ப மோசேவும் எலியாவும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி you also will be with me. இதை ப்ரூவ் பண்றாரு. So first we saw the identity of Christ, second we saw the testimony, and third we saw the ability of Christ. So now I want to add one more thing too. நாலாவது பாயிண்ட். So in the resurrection, in the Mount of Transfiguration, Moses appeared and Elijah appeared, right? Moses also appeared, Elijah also appeared. Did Moses die? Yes, he died. And did Elijah die? No. Elijah maritara? Marikala. What happened to Elijah? Yeah, it has taken up to heaven in the whirlwind. Does it say anything to you? இதுதான் உங்களுக்கு கன்வே பண்ணுதா? Does it convey anything to you? ஆண்டோட 2ஆம் வருகையில், during the second coming of our Lord Jesus Christ, imagine what will happen. Think through that. ஞாபகம் இருக்கா? 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், திருப்பி கொள்ள வேண்டாம். 1 Thessalonians chapter 4, you can go back home and you can read on it, how the second coming of our Lord Jesus Christ will be there. மரித்தோர்கள் உயிர் தெழுவார்கள். மோசே மரித்தார், உயிர் தெழுந்தார். Okay? Moses died and he rose again. So that will happen to a person who already dead in the second coming of the Lord Jesus Christ. அது மரித்தோர். எலிசா உயிரோடு தான் எடுக்கப்பட்டார். எப்படி எலிசா உயிரோடு எடுக்கப்பட்டாருனோ, how Elijah was taken up when he was alive, in the same way people who are alive will be taken up to heaven. It is a replication of what is second coming of our Lord Jesus Christ. எப்படி 2ஆம் வருகை நடக்க போதோ அதை காட்டுவதற்கு விதமாக ஆதாரமாக நடத்துறாரு. As an evidence in the second coming, what will happen? Lord shows us a proof. People who are died will be rose again. The people who are been alive will be taken up like how Elijah was taken up. That's an evidence that God has given them. எவ்வளவு ஆதாரமா திருப்பி காட்டுறாரு பார்த்துக்கோங்க. Be with me. இந்த தாட்டை நீங்க விட்டுறாதீங்க.
இது மாத்திரமல்ல, point, fifth point of appearing Moses and Elijah. Okay, now go back to Matthew chapter 22 verse 36 onwards. Read it for me. Matthew chapter 22 verse 36 onwards. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே இந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. Amen. இது முதலாம் பிரதான கற்பனை. Amen. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. Amen. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். Amen. So you understand which is the predominant law. Then God explains to them. ஆண்டவர் அவங்களுக்கு ரெண்டு கட்டளைகள், எந்த பெரிய கட்டளை என்று வெளிப்படுத்துறாரு. Clearly clarifies what is the law. எந்தது? He says both law and prophets are being fulfilled in him. Elijah represents the prophet and Moses represents the law. இது ரெண்டும், it is revealed and it is fulfilled in me. So Elijah and Moses appearing before our Lord also says a prophecy that both இந்த தீர்க்க தரிசனமும் கட்டளையும் என்னில் நிறைவேறுச்சு. It is fulfilled in our Lord Jesus Christ to prove that. So it is all the evidence our Lord reveals to the disciple. To whom God reveals the disciple? Peter, James and John. Picture of மனசுல வச்சுக்கோங்க. So keep that in mind. So now first point we saw the timing, second point we saw the companion, third point we saw the response. So we go back to see the response. So Luke chapter 9 verse 30, that's the last point. Be with me, I want to stop it here, but I don't want to stop it here because there is lot more there. So let's go ahead, okay? நாம இன்னும் கடந்து செல்லலாம். லூக் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 30. Luke chapter 9 verse 30. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே கனப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற போகிற. Yes. What was the conversation that Moses and Elijah had? அவங்க 2 பேரும் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் எழுதுறாங்க. வாசிங்க சிஸ்டர் மேற்கொண்டு. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். In English it says they spoke about his departure. அதோட Greek word is Exodus. அதோட Greek word meaning is an Exodus. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து போறாருன்ற கான்வர்சேஷனை தான் அவங்க 2 பேரும் பேசுறாங்க. How Moses has delivered the people of Israel from the slavery, in the same way how Jesus' death is going to deliver the people from the sin அப்படின்ற கான்வர்சேஷன் வழக்கப்படுத்துறது அங்க நடக்குது. So God is explaining to them. So as he was explaining what is happening, go further on that, okay? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 5. மார்க் chapter 9 verse 5. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். Amen. So I explained to you, நீங்க இத கேட்டீங்க. Elijah appeared, Moses appeared, and the conversation is all about the departure. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து வரப்போறாருன்ற கான்வர்சேஷன் நடக்குது. இதை பார்த்து கொண்டிருந்த பீட்டர், person who is watching is Peter, what he says, Lord, I will put a tent for you. I will put a tent for both of you. Some say that is Peter was scared, saying that. Peter was so scared or Peter was so afraid. அவர் பயத்தினால இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. It is because the Peter response of putting a tent is because he is scared. பயத்தினால. இது I want to talk to people, most of you. When you see a situation, don't make the decision or your response based upon your feelings. It is very important. You feel and you make a decision and you react. That is incorrect. I will tell a story. ஒரு சின்ன ஸ்டோரி ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். ஒரு snake, as he was crawling, it entered into a saw. Rubber, and the saw, it would walk around the saw. So the sharp teeth of the saw just poked the snake.
The snake got anger. What he did? Immediately it bite the sword. And the sharpness of the sword not only put a scratch on the skin of the snake, but it also put the mark all over the mouth. It got so much anger. And then what happened? With that anger, the snake started making the whole body to scroll around the sword. And it hurted more. It's a small story. Right? How it started, small scratch as she was walking around. Chinna kayana. Even in our life, small hurt. But what happens? The way we react based upon what we feel or what I feel, rather than it is not according to the scripture. நீங்க அந்த சத்தியத்தின் படியும் அந்த ட்ரூத்தின் படியும் நீங்க ரியாக்ட் பண்ணாம அந்த பிரச்சனையை பெரிதாக பார்க்கறீங்க. You are looking at it as a big problem and you react it more. Overreaction. We are all expert in overreaction. True? Peter, some preachers say that why I took so long is understand the truth, because you don't leave the thought. Thought utradinga. It is very important thought. You understand the patience of our Lord Jesus Christ. Okay, don't leave that, because some people think Peter's response was immediate by his feeling, but it is not true. அவர் அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, it was not that Peter knows the scripture. Peter knows the scripture very well. That is why he reacted like that. The reaction of Peter is not emotion. The reaction of Peter, he knows well versed of the scripture that people are sitting here. He knows the scripture very well. Why he says he knows book of Zechariah. சக்கரியா புஸ்தகத்தை அறிந்திருக்கிறான். பேதுருவானவன் சக்கரியா புஸ்தகத்தை தெளிவாக அறிந்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் மரிக்க போறேன்னு சொன்னேன், நீங்க மரிக்க கூடாதுன்னு சொன்னது காரணமும் அந்த சக்கரியா ப்ராபசி தான். இங்கேயும் அந்த சக்கரியா தீர்க்கதரிசனம் எழுதுறாரு. Book of Zechariah chapter 14 verse 16. Read it for me. Book of Zechariah chapter 14 verse 16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடார பண்டிகை ஆசாரிக்கும் படிக்கும் வருஷம் வருவார்கள். Amen. Pastor sister, the scripture is there in the slide too, so that it's easy for you to refer. I have put it in both Tamil as well as in English, so that it's easy for you to refer. இங்கே சக்கரியா தீர்க்கதரிசனம், இந்த தீர்க்கதரிசனம் என்ன அப்படின்றால் ஆண்டவராய இரண்டாம் வருகையில் என்ன நடக்க போகுது. In the second coming, what is it is going to happen is what is written. In the second coming of our Lord Jesus Christ, we are all going to celebrate feast. And one of the feast is Booth. கூடார பண்டிகை நம்ம கொண்டாட போகிறோம். இதர் பார்த்தனால பேதுரு என்ன யோசித்தார் அப்படின்னா, God is not going to die because he is appearing in glory. God is revealed in his glory. He is not going to die anymore. So let's celebrate the feast of the tabernacle. You stay here. That's what he is saying. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலே தெளிப்ப சொல்றாரு, நான் மரிக்க வேண்டும், மூணாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் சொல்லிட்டு. ஓகேவா? He is rebuking it, and then he gives the evidence too by appearing to him. He gives a clear evidence from the scripture saying, I am the Messiah. I am Moses and prophet or not, I am the Messiah. He gives a clear evidence. He changes his face, shows his glory. Even after seeing the glory, he says, look at the situation. You have doubt, right? I will give an example. You go back. Look at Luke chapter 9 verse 33. When Peter responds, Luke chapter 9 verse 33. What was the Peter response? Exactly. எப்ப சொல்றாரு? When he is saying, when Elijah and Moses was about to leave, Peter says, you both don't go. போகாதீங்க. Be here. He'll put a tent for you both. நீ இங்கே இருங்க அப்படின்னு சொல்றாரு. Okay. Brother, இதுக்கு response, the last point is all about the response. I set the context before setting the response. So what is the idea behind Peter? Peter is believing that God has appeared, the second coming has already happened, the glory is there. So let me put the tent and you can stay here. Let the glory of God there. Then what happens is what I invite. So he found out what has happened in the Peter's heart. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னு புரிந்துட்டு then cloud appears. Mark chapter 9, go back and read it. Mark chapter 9 verse 7.
Have this thought. Okay, Mark chapter 9 verse 7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. Amen. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Amen. உடனே Then appears the cloud. In the cloud, the voice appears. These are not ordinary things. Keep in mind, when Peter had the doubt that this is second coming, now God the Father is appearing. Pida appear agararu, then he affirms that he is the Messiah and whatever he is saying is true, that he has to die. He is giving a confirmation. Don't leave that. Why cloud has to appear? Why can't a voice? Can voice alone be enough? Can a voice appear on the mountain can be enough? But there is a symbolic representation too. Because where were they? மூணு பேர் எங்க இருந்தாங்க? Where were they? All the people in the mountain top. Right? In the mountain top our Lord is appearing. Cloud comes down and then voice comes. Yatra Pustakam, book of Exodus, chapter 19, you can go back home, remember that one. In book of lot of places appear. Yatra Pustakam, Exodus chapter 19, if you remember, Moses goes to Mount Sinai and he speaks to God, and then what happens? Enna nadakudhu? Vaanathilirundhu cloud comes and then God gives the law. Why God can give it normally? And the scripture, Exodus chapter 19, you go back home and read it, the people heard like thunder, God speaking. God's voice was like the thunder and they were able to witness it. The people who are down under the earth, பூமி கீழாக இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து பயந்தார்கள், நடுக்கினார்கள், மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, சத்தம் வருது, it is like a thunder, the clouds coming and the voice comes. They are scared and they were wondered why. Because the law is not man-made, it is from heaven above. To prove that, the proven God says the law is given from me. It's not Moses bringing it up. Moses in the kattalaye kondu varala. The law that you hold in your hand comes from above to all. So that is the witness God gives to them to get the confidence. Clouds come and the mountain top. It is the same way God appears here in the cloud to them, showing that this is my son. It is coming from me, to prove as an evidence to them. And God gives the evidence back to Peter. That is the truth. And then what is the word? What is the word that God says? In Matthew, or Mark chapter 9 verse 7. Let's read it. This is the truth. This is where we're going to meditate more on that. Mark chapter 9 verse 7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Amen. Then cloud appeared, enveloped them. Then a voice came from the cloud. This is my son, whom I love. Listen to him. God the Father's voice. It's a beautiful thing. It is not an ordinary statement. இது ஒரு ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்டாக நான் கடந்து போக விருப்பப்படலை. It took me 2 weeks to meditate on this thought. Be with me. Keep that in mind. Okay? இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Why clouds appeared, why voice came, I gave the clarity. But this saying, இது என்னோட நேசகுமாரன், இவர் மேல் நான், yes, I am delighted in him. It is a beautiful verse that God says it. Have the statement. Okay? This statement is very important. ஏன் பார்த்துட்டீங்கன்னா, in the same statement, Matthew adds a little bit more details on it. In Matthew chapter 17 verse 5, this is my base. Read it for me. Matthew chapter 17 verse 5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Amen. While he was still speaking, a bright cloud enveloped them. A voice from the cloud said, "This is my son, whom I love, with whom I will please listen to him." Amen. This is my son, whom I will please listen to him. This is my son, whom I will please listen to him. Amen. This is the statement the Father gives.
have this thought in your mind. Turn with me to Psalms chapter 2 verse 7. சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. Psalms chapter 2 verse 7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். எஸ், சங்கீத புஸ்தகத்தில் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய நேசகுமாரன். This is a prophecy given only for our Lord Jesus Christ. It is messianic prophecy. தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். Psalms clearly. Now go back to Isaiah chapter 42 verse 1. ஐசாயா புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் வசனம் 1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. ஆமென். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இவர் இதோ நான் ஆதரிக்கிறேன், இது என் என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர். Amen. My chosen one in whom I delight. This is also a prophecy given about our Lord Jesus Christ in the verse, that is Isaiah. Now turn with me to Deuteronomy chapter 18 verse 15. Deuteronomy, உபாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எஸ், this is Moses writing it. ஓகே, இதைத்தான் நான் முன்கூட்டியே நான் சொன்னேன். மோசே எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? இஸ்ரேல் மக்களுக்கு எழுதுறாரு. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு எழுதுறாரு. தட் இஸ், வாசிங் சிஸ்டர். தேவனாய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களா? Listen to him. இப்போ 3 புரிஞ்சா? என் நேசகுமாரன், என் I am delighted in him, listen to him. 3 வார்த்தைகள் எங்க பார்த்தோம்? சங்கீத புஸ்தகம், ஐசாயா புஸ்தகம், then you saw Deuteronomy. Okay, what are the places that disappeared? Psalms, Isaiah and Deuteronomy. These are the 3 places appears. And what is the prophecy? It says, this is my son whom I love him, I am well pleased. இந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு உயிர்த்தெழுகிறார். God died and he rose again and he appears before the disciple and he speaks to them and gives the clarity. In Luke chapter 24 verse 44, you can read it and you can see that. Luke chapter 24 verse 44. Then he said to them, these are the words which I spoke to you. Amen. While I was still with you. These are the words I spoke to you. எங்க பேசினாரு? இங்கே மறுமரும், the mount of transfiguration where our Lord spoke to him. And these are the words I spoke to you after appearing before our Lord Jesus Christ from the death, and he refers to that verse and he says these are the words. And what are the words? And read it for the sister. That all things must be fulfilled which were written in the law of Moses. Amen. Law of Moses referred to Deuteronomy and the prophets. Yes, passing sister. And the Psalms concerning me. Amen. You see Deuteronomy, Isaiah, and also you can see Psalms. 3 things. This is the scripture that he speaks again back to them to remind them, this is what you hear from the mountain, the voice of God, that this is my son, whom I beloved, listen to him. Today, as you hear it, listen to his word. God's assurance. நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. Not to what the people's opinion, if you see it in TikTok or Reels or in your shorts. Just listen to the voice of God and obey to it. Amen. It is a clear evidence that God wants to share it to you, not only for the disciples, for them, even for a disciple who is alive today, who is watching online. God wants to say, this is my son, listen to him in his word. Amen. It's